Then, so we'll start with the second topic, organometallic chemistry. Okay. So இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா organometallic chemistryல லைக் லாஸ்ட் 5 இயர் கேட் கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 18 எலக்ட்ரான் ரூல், Wade's ரூல் அண்ட் தென் ஜென்ரல் ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரியில் வந்து மட்டும்தான் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. இன் தி சென்ஸ் அவங்க வந்து எதில் கேட்கலன்னா உங்களோட ஆர்கனோமெட்டாலிக் ரியாக்ஷன்ஸ்லேருந்து லாஸ்ட் 5 இயர்ஸில் questions இல்லை. And then isolability கான்செப்ட்ல இருந்தும் லாஸ்ட் 5 இயர்ஸில் questions இல்லை. Which means that நீங்கள் கேட் 2024ல you can expect organometallic reactions and isolabiலிட்டிலேருந்து question வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பார்ட் ஒன்ல வந்து வில் சால்வ் 18 எலக்ட்ரான் ரூல் அண்ட் வெயிட்ஸ் ரூல் வந்து சால்வ் பண்ணலாம். டைம் இருந்தால் 1 ஹவர்க்குள்ள கொஞ்சம் டைம் இருந்தால் வில் சி ஐசோலோபாலிட்டி ஆல்சோ. ஓகே, இல்லைனா நம்ம வந்து பார்ட் டூவில் வந்து ஐசோலோபாலிட்டி அண்ட் ஆல் தி ஆர்கனோமெட்டாலிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்ட் டூவில் வந்து பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரம் கேட் 2023. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா லெட் மீ செலக்ட் அ பென். ஓகே, கேட் 2023 இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா the number of carbon atoms connected to the metal center in a tungsten complexனு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் கனெக்டட் டு தி மெட்டல் சென்டர். அப்படின்னா என்ன, மெட்டல் இருக்குது, மெட்டல் வந்து கார்பன் கூட வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, எவ்வளோ கார்பன் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது தான் வந்து கொஷனில் கேட்டிருக்காங்க. கொஷனில் வந்து நீட்டாக எக்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸ் என்னன்னு தான் வந்து கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா டங்ஸ்டன் காம்ப்ளெக்ஸ், டங்ஸ்டன் அண்ட் தென் தே கேவ் fluorine C60 and then they have your carbonate CO5 கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்கே என்ன பண்ணணும்னா ஓகே ஜென்ரலாக எல்லா ஆர்கனோமெட்டாலிக் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கனோமெட்டாலிக் கெமிஸ்ட்ரியில் வந்து எல்லா காம்ப்ளெக்ஸுமே வில் ஃபாலோ 18 எலக்ட்ரான் ரூல். ஸோ இதுவும் வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறோம்னா 18 எலக்ட்ரான் ரூல் வச்சு தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் வந்து கவுண்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன தெரியும், tungsten will give 6 electron because tungsten is in the group. Tungsten வந்து chromium ஃபேமிலியில் வரும். ஸோ chromium molybdenum tungsten. ஸோ இதில் வந்து tungsten will also give 6 electrons plus fluorine. இப்போ நம்மளுக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ஸோ கார்பன் எதில் இருக்குது, நம்ம ஃப்ளோரினில் தான் இருக்குது. ஸோ ஃப்ளோரினில் இருக்க கார்பன் வந்து எவ்வளோ டொனேட் பண்ணுது அப்படின்றது தான் வந்து உங்கள் ஆக்சுவல் கொஷின். ஓகே, அவங்க வந்து கார்பனைல் கார்பன் கேட்கல, ஃப்ளோரினில் இருக்க கார்பன் பற்றி கேட்டிருக்காங்க. So this is meter x plus 2 into 5 is equal to 18 electron. So 6 plus 10 வந்து 16 electron. So meter x will be equal to 18 minus 16, which is nothing but meter x will be equal to 2 electrons. So x is nothing but 2. So number of carbon atoms bond எத்தனை இருக்கும், சாரி நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் டு மெட்டல் வந்து 2 இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னா மெட்டல் வில் பி கனெக்டட் டு 2 கார்பன் ஆட்டம்ஸ் லைக் திஸ். ஓகே, இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இதில் வந்து C60 இருக்கிறதுனால ஸோ ஃப்ளோரினில் வந்து எல்லா கார்பனுமே வந்து கார்பன் டபுள் பாண்டில் இருக்கும். ஸோ திஸ் இஸ் யர் ஃப்ளோரின் ஸ்ட்ரக்சர் C60. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 5-membered ring is 1 5-membered ring. So இங்கே இருக்க 5-membered ring is surrounded by 5 6-membered ring. 1 2 3 4 5. 1 5-membered ring is surrounded by 6 5-membered ring. ஸோ இதுதான் வந்து உங்களோட பேசிக் ஃப்ளோரின் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே வந்து எப்படி அட்டாச் ஆயிருக்கும்னு பார்க்கலாமா. லெட்ஸ் சே let me draw. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஓகேவா, எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். So this is your structure. Yeah, let me fill. This is your actual structure. So இப்போ இங்கே என்ன ஆகும்னா ஓகே இந்த கார்பன் டபுள் பாண்ட் இருக்குல்ல சென்ட்ரா, ஹியர் யுவர் மெட்டல் வில் பி கனெக்டட். டங்ஸ்டன் மெட்டல் வந்து இங்கே சென்டரில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ டோட்டல் ஸ்ட்ரக்சர் என்ன, காம்ப்ளெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டங்ஸ்டன் C60 அண்ட் தென் CO5 கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கார்பனைல் குரூப்ஸ் வந்து இந்த மாதிரி அட்டாச் ஆயிருக்கும்.
This is the actual structure for the given complex. ஸோ அகைன் இங்கே வந்து உங்கள் 6 மெம்பர் ரிங்ஸ் வந்து ஃபுல்லாக இந்த ஃப்ளோரின் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். C60 வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரம் கேட் 2022 இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா the compound that satisfies 18 electron ரூல்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ MSQ கொஸ்டின். ஓகேவா, சால்வ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரோடியம் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, ஆல்மோஸ்ட் வந்து எல்லா ரோடியம் மெட்டீரியல்லையும் வந்து சிமிலர் காம்பவுண்ட்ஸ் கூட தான் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஒன் ரோடியம் இஸ் கனெக்டட் டு two other metals and then two carbonyl groups and then one cyclopentyl group. ஸோ எல்லாமே வந்து சிமிலராக தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு பாண்ட், ஸோ ரோடியம் அண்ட் ரோடியம் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து தேவைப்படும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சிங்கிள் காம்ப்ளெக்ஸ் வந்து 18 எலக்ட்ரான் ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ வந்து ஒரு ரோடியம் காம்ப்ளெக்ஸ் வந்து 18 எலக்ட்ரான் ரூல்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணதா தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாண்டை வந்து பிரேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரோடியம் பாண்டை வந்து பிரேக் பண்ண போகிறோம். அப்போ என்ன ஆகும், திஸ் வில் ஷேர் ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ ஒரு ரோடியம் மெட்டல் மேலே ஒரு எலக்ட்ரான், திஸ் வில் ஹேவ் 1 எலக்ட்ரான். ஸோ இந்த மாதிரி எத்தனை பண்ண போகிறோம், இந்த பாண்ட் இந்த ரெண்டு பாண்டும் வந்து பிரேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து இந்த ரோடியம் பேஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா, அண்ட் தென் என்ன இருக்குது, நம்மளுக்கு கார்பனைல் குரூப்ஸ் இருக்குது. ஸோ கார்பனைல் வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியும், இட்ஸ் அ 2 எலக்ட்ரான் டோனர். ஓகேவா, கார்பனைல் இஸ் அ 2 எலக்ட்ரான் டோனர். எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, ரோடியம், கார்பனைல் அண்ட் தென் ரோடியம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா கார்பனைல் வந்து ஒரு எலக்ட்ரானை வந்து இந்த சைடு டொனேட் பண்ணியிருக்கோம் இந்த மெட்டலுக்கும், and then this will donate 1 electron to the other metal. So இங்கேயும் என்ன ஆகும்னா this will have 1 electron here. Okay, similarly இங்கேயும் வந்து என்ன ஆகும்னா this will give 1 electron. நம்மளுக்கு என்ன தெரியும், rhodium and rhodium மெட்டல்ல வந்து it will have 1 electrons. Okay, and then rhodium வந்து என்ன family, rhodium belongs to cobalt family, cobalt and rhodium. So இதில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன, 9 வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ கால்குலேட் பண்ணலாமா. ஸோ 9 வேலன்ஸ் எலக்ட்ரான் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, cyclopentenyl groups, நீட்டாக 5 cyclopentenyl groups. ஸோ 5 electrons ப்ளஸ் rhodium and carbonyl groupஸ்க்கு வந்து 1 electron ப்ளஸ் rhodium and rhodiumக்கு 1 electron ப்ளஸ் rhodium and rhodium 1 electron ப்ளஸ் rhodium and carbonyl 1 electron. ஸோ டோட்டல் கால்குலேட் பண்ணால் 9, 14, 15, 16, 17, 18. So this follows 18 electron rule. Okay. நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, மாலிபெண்டம் காம்ப்ளெக்ஸ். ஸோ மாலிபெண்டம் வந்து என்ன ஃபேமிலியில் வரும், குரோமியம் ஃபேமிலியில் வரும். ஸோ குரோமியம், மாலிபெண்டம், டங்ஸ்டன். ஸோ திஸ் வில் ஹாவ் 6 electrons. ஓகேவா, ஸோ திஸ் வில் ஹாவ் 6 electrons ப்ளஸ் அகைன் இங்கே என்ன இருக்குது, இங்கே வந்து குளோரின் இருக்குது. ஸோ இங்கே வந்து அகெயின் வில் பிரேக் தி பாண்ட்ஸ். ஓகே, வில் லிட்டரலி பிரேக் தி பாண்ட்ஸ். திஸ் இஸ் தி ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ நீங்கள் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான்னு கால்குலேட் பண்ணிங்கன்னா இன் தேட் சென்ஸ், ஸோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் மெத்தடில் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன ஞாபகம் வச்சுருக்கணுன்னா மியூ எக்ஸ், அதாவது ஹாலைட்ஸ்லாம் வந்து பிரிட்ஜிங் பொசிஷனில் இருக்கும்போது வில் கான்ட்ரிபியூட் 3 electrons. ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தா தான் நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் மெத்தட், அதாவது உங்கள் காலேஜில் வந்து சொல்லி கொடுத்த மாதிரி டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் ரூல் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். லைக் எலக்ட்ரான்ஸ் வந்து கவுண்ட் பண்ணலாம். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு அந்த மெத்தடை விட திஸ் இஸ் ஃபேர்லி ஈஸி. இது வந்து ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஞாபகம் வச்சுருக்கணுன்றது இம்பார்ட்டன்ட் கிடையாது. எப்படி அப்ரோச் பண்ணலான்றது தான் வந்து நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே, யா. ஸோ இப்போ வந்து மாலிபெண்டம் கேன் கான்ட்ரிபியூட், மாலிபெண்டம் வந்து 6 electron டொனேட் பண்ணும். அண்ட் தென் cyclopentenyl group அகெயின் நீட்டாக 5ல் இருக்கனால திஸ் வில் கிவ் 5 electron ப்ளஸ் chlorine வில் கிவ் 1 electron ப்ளஸ். ஸோ இது என்ன ஆகும், நம்மளுக்கு தெரியும் பிரிட்ஜிங் லிகாண்டில் வந்து 1.3 electrons இருக்கும். ஸோ ரெண்டு மாலிபெண்டமில் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால திஸ் வில் கிவ் 1.5, 1.5. ஸோ நீங்கள் இது 1.5, 1.5னு கணக்கு எடுத்துக்கலாம். ஆல் 1 கால்குலேட் பண்ணுங்கள். 1, 1, 1. ஸோ மாலிபெண்டம் அண்ட் குளோரின் 1 ப்ளஸ் மாலிபெண்டம் அண்ட் மாலிபெண்டம் 1 ப்ளஸ் மாலிபெண்டம் அண்ட் குளோரின் 1. இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 6, 11, 12, 13, 14, 15. ஸோ திஸ் இஸ் 15 எலக்ட்ரான் ரூல். ஸோ பேசிக்காக வந்து நம்ம சொன்ன மாதிரி குளோரின் இஸ் அ பிரிட்ஜிங் லிகேண்ட். ஸோ என்ன ஆகும்னா
it will contribute 1.5 electrons. So இது வந்து என்னன்னா, this will contribute 1.5, this will also be 1.5. So this is actually a 16 electron complex. So இந்த molybdenum compound வந்து பார்த்தீங்கன்னா, it's a 16 electron compound. அதுதான் வந்து இப்படி இருக்கும். ஆர் நீங்க இந்த மாதிரி கூட இது பண்ணலாம். Either way it satisfies the formula. Like it satisfies the rule. So இதுவும் என்ன ஆகல, it doesn't, it's not equal to 18 electron. Okay. So option B cannot be the answer. Next. Again, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, fluorine iron bonds தான் கொடுத்துருக்காங்க. 2 Fe atoms இருக்கு. ஸோ அயன் வந்து என்ன, எவ்வளோ எலக்ட்ரான் கான்ட்ரிபியூட் பண்ணும், 8 electrons. ஸோ 8 plus cyclopenyl groups 5 plus Fe and carbonyl will give 1 plus Fe bond 1, Fe carbonyl bond plus 1, FeCl bond will give plus 1. So total calculate பண்ணா 8 plus 5 13, 14, 15, 16, 17. This also doesn't follow your 18 electron rule. Next. இங்க வாங்க. இங்க என்ன இருக்கு, osmium compound வந்து கொடுத்துருக்காங்க. Again நம்மளுக்கு என்ன தெரியும், osmium is osmium belongs to iron family FeRuOs. So இதுவும் என்ன ஆகும்னா, this will give 8 valence electron. Okay, 8 plus இங்க என்ன இருக்கு, benzene கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 6 கார்பன்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. this will give 6 electron plus chlorine கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ chlorine will give 1 electron plus இங்க வந்து பாருங்க நைட்ரஜன் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு நைட்ரஜன் குரூப் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து டொனேட் பண்ணும். ஓகேவா, நைட்ரஜன்ல வந்து 2 லோன் பேர்ஸ் இருக்கும்ல. ஸோ பேசிக்கலா அந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த 1 லோன் பேர் வந்து will be contributed to osmium. அதாவது நைட்ரஜன் can donate 2 electrons. So 2 plus again we have one more nitrogen group 2 minus இங்க என்ன இருக்கு, ஸ்பியர் மேல +1 சார்ஜ் இருக்கு. ஸோ -1. ஓகேவா, ஸோ கால்குலேட் பண்ணா 8 14 15 16 17 18 19 19 minus 1 is equal to 18. So this follows your 18 electron rule. So option A and D is the correct answer. Quick up. Next question. Next வந்து GATE 2021. இங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, the metal the molybdenum bond order in theta 5 again molybdenum complex ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லிட்டாங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 18 எலக்ட்ரான் ரூல் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இதுல வந்து molybdenumோட பாண்ட் ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ பாண்ட் ஆர்டர்னா என்ன, எத்தனை பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றது தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, நீட்டா 5 CP cyclopentenyl group and then they have given molybdenum carbonyl group 2 carbonyl groups கொடுத்துருக்காங்க, total 2 கொடுத்துருக்காங்க, which obeys 18 electron rule வந்து obey பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணலாம். டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான், ஸோ டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணலாமா, இங்கே என்ன இருக்குது, நீட்டா 5, ஸோ தட் இஸ் 5 electron plus molybdenum can give 6 electrons plus carbonyl group can give 2 electrons, 2 into 2. இது என்ன இருக்குது, டோட்டலாக வந்து காம்ப்ளெக்ஸ் இஸ் மல்டிப்ளைட் பை 2. ஸோ 5 plus 6 is 11, 11 plus 4 is 11 plus 4 is 15. 15 into 2, this is 30 electrons. So total valence electron வந்து 30. இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும், மெட்டல் மெட்டல் பாண்ட் ஆர்டரோட ஃபார்முலா வந்து மெட்டல் மெட்டல் பாண்ட் ஆர்டர் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 18 into n minus total valence electron divided by 2. ஸோ இந்த இது வந்து எப்போ பாசிபிள்னு பார்த்தீங்கன்னா, n வந்து லெஸ் தென் 3 இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த ஃபார்முலா வந்து பாசிபிள். ஓகே, ஸோ இப்போ கால்குலேட் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது, 18. இங்கே எத்தனை மெட்டல் இருக்குது, molybdenum 2 இருக்கா, MO 2 இருக்கா, ஸோ 2 மைனஸ் டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து என்னது, நம்மளுக்கு வந்து 30 இருக்குது. 30 total valence electron divided by 2. So this is 36 minus 30 by 2, which is nothing but 6 by 2 சொல்லுவோமா, will have 3. So இதில் எத்தனை இருக்கு, molybdenum bonds வந்து molybdenum bond order வந்து 3. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து கேட் 2020ல கேட்டிருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, the correct combination of ligand L1 and L2 among
hydrogen, nitrile, and then they have your alkyl group and then carbonyl group. That will satisfy 18 electron rule. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து என்னன்னா இட் சாட்டிஸ்ஃபைட் 18 எலக்ட்ரான் ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. லிகேண்ட்ஸ் என்னென்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவலாக கால்குலேட் பண்ணலாம். ருத்தீனியமா, ஸோ ருத்தீனியம் வாஸ் நத்திங் பட் வில் ஹாவ் இட் ஃபாலோஸ் comes under your iron family FeRO osmium. So this will contribute 8 electrons. So ruthenium will contribute 8 electron plus cyclopentyl group will contribute 5 electrons, beta 5, and then they have your carbonyl group. Carbonyl group can contribute 2 electrons plus ruthenium bond என்ன இருக்கும் 1 electron இருக்குமா plus 1 plus we have your 2 ligand groups இருக்கு. So basically xn போடலாம். This should satisfy your 18 electron rule. So இப்போ calculate பண்ணோம்னா 8 2 is 10 10 15 16. So x equal to 18 minus 16. This will be your 2 electron. ஸோ என்ன ஆகுதுன்னா ருத்தீனியம் மெட்டலுக்கு வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், திஸ் கேன் ஹாவ் 1 எலக்ட்ரான் ஹியர், திஸ் கேன் ஹாவ் 1 எலக்ட்ரான் ஹியர். அப்போ இந்த மெட்டல்லையும் என்ன ஆகும், திஸ் கேன் ஹாவ் 1 எலக்ட்ரான் ஹியர், இங்கே வந்து என்ன ஆகும்னா L2 கேன் கிவ் 1 எலக்ட்ரான். ஸோ பேசிக்கலாக உங்களோட லிகேண்ட் 1 வந்து இட்ஸ் அ 2 எலக்ட்ரான் டோனர். ஓகேவா, அதனால தான் என்ன ஆகுதுன்னா இட் டொனேட் 1 எலக்ட்ரான் டு திஸ் ருத்தீனியம், ஃபர்ஸ்ட் ருத்தீனியம், அண்ட் தென் செகண்ட் எலக்ட்ரானை வந்து செகண்ட் ருத்தீனியமுக்கு டொனேட் பண்ணுது. லைக்லி உங்களோட லிகேண்ட் 2 என்ன, இட்ஸ் அ 2 எலக்ட்ரான் டோனர். ஓகே, இப்போ எதெல்லாம் வந்து 2 எலக்ட்ரான் டோனரோ அதுதான் வந்து ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் H மைனஸ். ஸோ கொஷின் வந்து ஸோ H மைனஸ் வந்து இட்ஸ் அ 1 எலக்ட்ரான் டோனர். அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க, NO மைனஸ். ஸோ NO மைனஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இட்ஸ் அ 1 எலக்ட்ரான் டோனர். ஸோ ஆப்ஷன் A cannot be the answer. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, MECH2 மைனஸ். இங்கே வந்து அல்கைல் குரூப் கொடுத்துருக்காங்க, இங்கே என்ன இருக்குது 2 மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ 2 எலக்ட்ரான் டோனர். அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்து NO மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க. NO மைனஸ் என்னது, இட்ஸ் அ 1 எலக்ட்ரான் டோனர். ஸோ இதுவும் வந்து என்னது, B cannot be the answer. ஆப்ஷன் Cல என்ன இருக்குது, MECH2 minus. Again it's a 2 electron donor தெரியும். And then carbonyl group என்னது, a 2 electron donor. So option C is your correct answer. Option D ல வந்து என்ன இருக்குன்னா, option D is also wrong answer. ஏன்னா hydrogen is a 1 electron donor and carbonyl is your 2 electron donor. So option C is the correct answer. So answer வந்து என்னன்னா MECH2 minus and then CO. ஓகேவா, இதுதான் உங்களோட லிகேண்ட் 1 அண்ட் லிகேண்ட் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், திஸ் இஸ் ஃப்ரம் கேட் 2020 இருந்து கேட்டிருக்காங்க. லெட் மீ சேஞ்ச் தி பென். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுமே நம்ம என்ன பண்ணலாம்னா 18 எலக்ட்ரான் ரூல் வச்சு சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், லைக் சால்வ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தே ஹவ் கிவன் அ மாலிபெண்டம் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் தே ஆர் ரியாக்டிங் வித் சோடியம் மெத்தாக்சைடு கூட வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க அட் 0 டிகிரி செல்சியஸ். இட் ஃபார்ம்ஸ் சம் காம்ப்ளெக்ஸ். இது வந்து ஏன்னு ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஏ காம்பவுண்ட் வந்து அகைன் 50 டிகிரி செல்சியஸில் ட்ரீட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் அ பி காம்பவுண்ட். இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த பியோட ஸ்ட்ரக்சர் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் இதோட எலக்ட்ரான்ஸ் வந்து கால்குலேட் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது, மாலிபெண்டம். ஸோ மாலிபெண்டம் வந்து என்னது, உங்களோட குரோமியம் ஃபேமிலி. ஸோ குரோமியம், மாலிபெண்டம், டங்ஸ்டன். கரெக்டாக, குரோமியம், மாலிபெண்டம், டங்ஸ்டன். ஸோ திஸ் கேன் கிவ் 6 எலக்ட்ரான்ஸ். 6 ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, கார்பனைல் குரூப்ஸ் இருக்குது. கார்பனைல் குரூப் வில் டொனேட் 2 எலக்ட்ரான்ஸ். we have 3 carbonyl groups plus இங்கே என்ன இருக்குது, we have our heptanyl group இருக்குது. So this is neta 7 basically. This is neta 7, that is 7 electrons வந்து donate ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாலிபெண்டம் மேலே +1 சார்ஜ் இருக்குது. அப்படின்னா என்ன, 1 எலக்ட்ரான் வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ பேசிக்காக கால்குலேட் பண்ணால் என்ன இருக்கும், 6 + 6 + 7, 6 + 6 is 12, 12 + 7 is 19, 19 minus 1 is 18 electron. ஸோ இது வந்து this follows your 18 electron rule. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 0 டிகிரி, லைக் இந்த காம்ப்ளெக்ஸ், நான் லெட் மீ ட்ரா தி ஸ்ட்ரக்சர். ஓகே,
will be like this. Okay, in the structure வந்து molybdenum, we have your CO um, 3 and then you have your positive charge. Okay, ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சோடியம் மீத்தாக்சைடு. ஸோ சோடியம் மீத்தாக்சைடு போடும்போது என்ன ஆகும், திஸ் இஸ் சோடியம் மீத்தாக்சைடு வந்து Na ப்ளஸ் OMe மைனஸாக இருக்குமா. ஸோ திஸ் வில் கோ அண்ட் அட்டாக் யுவர் molybdenum. ஸோ இப்போ இது வந்து molybdenumல வந்து அட்டாக் ஆகும். ஸோ திஸ் வில் பி MoCO3 and then we'll have our OMe இருக்கும். And then we have your 7-member ring. Will have your 7-member ring. ஸோ இப்போ என்ன ஆகணும்னா this will also follow. இப்போ வந்து இது வந்து 18 எலக்ட்ரான் ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா. ஸோ 18 எலக்ட்ரான் ரூல் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் இதில் வந்து எவ்வளோ கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ இப்போ வந்து என்னது அகைன் molybdenum is 8, சாரி molybdenum is 6 ப்ளஸ் கார்பனைல் எத்தனை இருக்குது, 3 இருக்குது. தட் இஸ் 2 into 3 ப்ளஸ் OMe group எவ்வளோ இது பண்ணும், இட் வில் கான்ட்ரிபியூட் 1 எலக்ட்ரான். ஸோ என்னது இங்கே வந்து -1 மைனஸ்ல தானே இருக்குது. ஸோ இட் வில் கான்ட்ரிபியூட் 1 எலக்ட்ரான் ப்ளஸ் எக்ஸ் வந்து வில் பி ஈக்குவல் டு 18. ஓகேவா. ஸோ கேல்குலேட் பண்ணிங்கன்னா 6 + 6 12, 12 + 1 13. ஸோ திஸ் இஸ் 13. ஸோ எக்ஸ் இஸ் 18 minus 13. ஓகேவா. ஸோ எக்ஸ் வில் பி ஈக்குவல் டு 5. ஸோ சார்ஜ் எப்படி ஸ்ப்ரெட் ஆயிருக்கும்னா 5 கார்பன் ஆட்டம்ஸ் மேலே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். ஸோ 1 2 1 2 3 4 5 இந்த 5 கார்பன் ஆட்டம்ஸ் மேலே சார்ஜ் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். திஸ் இஸ் யுவர் நீட்டா 5 வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இங்கே ஒரு டபுள் பாண்ட் வந்து இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும். திஸ் இஸ் யுவர் ஸ்ட்ரக்சர் A. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, this is upon treatment with like on treating at higher 50 degree Celsius. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 50 degree Celsiusல வந்து ஹீட் பண்ணுறாங்க. ஸோ 50 degree Celsiusல ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த OMe group இருக்குது பார்த்தீங்களா, this will cleave and this will go and occupy, this will go and attack your alkene group. இது வந்து என்ன ஆகும்னா உங்கள் alkene groupல வந்து போய் அட்டாக் ஆகும். It means a different color. ரொம்ப மோனோக்ரோமேட்டிக்காக இருக்குது. Wait a second. ஸோ என்ன ஆகுனா இந்த OMe group வந்து will go and attack your alkene group. ஸோ alkene groupல அட்டாக் ஆனால் எப்படி இருக்கும், will draw the structure. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இங்கே வந்து என்ன ஆகுனா உங்கள் OMe group வந்து அட்டாச் ஆகிருக்கும். அகெயின் இங்கே வந்து என்ன இருக்கும், ஹைட்ரஜன் இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஸோ இங்கே வந்து OMe வந்து மைனஸ். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும்னா சார்ஜ் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆகும். திஸ் வில் ஹாவ் யுவர் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ என்ன ஆகும்னா சார்ஜ் வந்து 6 எலக்ட்ரான்ஸ் மேலே வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். சார்ஜ் வில் பி ஸ்ப்ரெட்டட் இன் பிட்வீன் யுவர் 6 எலக்ட்ரான்ஸ், சாரி 6 கார்பன்ஸ். 1 2 3 4 5 6 6 கார்பன் மேலே வந்து சார்ஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். இட் வில் ஹாவ் molybdenum and then we'll have your 3 carbonyl groups. ஸோ இங்கேயும் அகைன் என்ன பண்ணலாம்னா 18 எலக்ட்ரான் ரூல் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா molybdenum will have 6 electrons plus carbonyl group will have 2 into 3 6 electrons. 6 plus 6 is 12. 12 plus இங்கே என்ன இருக்குது 6 இருக்கா 6. So this follows, this also satisfies your 18 electron rule. So this is your structure B. So இதை வந்து வேற எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா this can be represented as 1 2 3. Okay, and then we have your OMe group, hydrogen, you have your metal, molybdenum, and then carbonyl groups. So option D is the correct answer. ஓகேவா. ஸோ இப்படின்னா என்ன அர்த்தம், 6 கார்பன்ஸ் வந்து இஸ் அட்டாச் டு மெட்டல், அதுதான் வந்து இப்படி டினோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட், ஸோ ஆப்ஷன் இப்போ நம்மளுக்கு வந்து ஏ கேட்டிருந்தாங்கன்னா ஸோ திஸ் இஸ் யுவர் ஏ ஸ்ட்ரக்சர். ஆப்ஷன் ஏ இஸ் யுவர் wait a second, sorry. தண்ணி
இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏ ஸ்ட்ரக்சர் தான் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அதுதான் வந்து நம்மளும் வந்து இங்க வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து இங்க குடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின்ல வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இது ஃபுல்லாவே 18 எலக்ட்ரான் ரூல். ஸோ எல்லா இதுலயுமே வந்து என்ன ஆகும்னா 50 டிகிரி அப்படின்னா என்ன? ஸோ நம்ம வந்து தெர்மோடைனமிக்கலி ஸ்டேபிள் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும்? 18 எலக்ட்ரான் ரூல் ஃபாலோ பண்ணுமா? அதுதான் வந்து இங்க கேட்ச். Thermodynamically stable products or stable compounds will always follow 18 electron rule. So உங்க final ரியாக்ஷனும் வந்து என்னன்னா it should follow your 18 electron rule. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா this will follow your 18 electron rule. ஸோ இங்க வந்து நீங்க இது கால்குலேட் பண்ணீங்கன்னா இதுவும் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா 18 electron rule வந்து ஃபாலோ ஆகும். பட் ஆனால் என்ன மீத்தாக்சி குரூப் வந்து இட் கேன் நாட் இட் இஸ் நாட் ஸ்டேபிள். அது வந்து ஆக்சைடு வந்து மெட்டல் மேலே இருக்கிறத விட இட் ப்ரிஃபர்ஸ் டு அட்டாக் அல்கீன் குரூப். அதுவும் ஹையர் டெம்பரேச்சரில் இட் டெஃபினெட்லி ப்ரிஃபர்ஸ் டு அட்டாக் யர் கார்பன் குரூப்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து கேட்ச். ஸோ ஆப்ஷன் பி அண்ட் சி வந்து 18 எலக்ட்ரான் ரூல் ஃபாலோ பண்ணாது. ஆர் ஈவன் இஃப் இட் ஃபாலோஸ் இட் டஸ் நாட் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் ரியாக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். This is from GATE 2019. என்ன கேட்டிருக்காங்க? The product obtained in the reaction of. ஸோ இங்கே வந்து அகெயின் ப்ராடக்ட் கேட்டிருக்காங்க. Mn மேக்னஸ் ப்ளஸ் கார்பனைல் 10 கார்பனைல் குரூப்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ப்ளஸ் Br2 வந்து இது பண்ணும்போது என்ன காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? This is from your GATE 2019. ஸோ இப்போ வந்து பேசிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை எப்படி எழுதலாம்? இந்த காம்பவுண்டை செப்பரேட் பண்ணலாமா? ஸோ Mn CO5 சிங்கிள் பாண்ட் Mn CO5ன்னு எழுதலாமா? ஸோ it can exist as a dimer. ஸோ Mn CO5 தான் வந்து டைமராக நம்மளுக்கு வந்து இங்கே எக்ஸிஸ்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா திஸ் we are treating with bromine-ஓட வந்து ட்ரீட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இது வந்து 18 எலக்ட்ரான் ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ணதான்னு பார்க்கலாம். ஸோ Mn-ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னன்னா 7 ப்ளஸ் கார்பனைல் குரூப் என்ன can donate 2 electron. We have 5 groups plus metal metal bond வந்து 1. So this clearly follows your 18 electron rule. So இது வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? வேற எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? Mn CO5 மைனஸாக ரெப்ரசன்ட் பண்ணலாமா? ஸோ MnCO5 மைனஸ். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ என்ன ஆகணும்னா இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இல்லை மைனஸ் சார்ஜ் இல்லை, ரேதர் வந்து என்ன இருக்குது பிஆர் குரூப்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. ஸோ எந்த காம்ப்ளெக்ஸ் வந்து 18 எலக்ட்ரான் ரூல் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ தட் இஸ் யுவர் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? புரோமின் வந்து என்னது? புரோமின் வந்து ஹாலைட்ஸ் குரூப்ஸ். இட் கேன் டொனேட் 1 எலக்ட்ரான். ஸோ இங்கே வந்து கேல்குலேட் பண்ணலாமா? இங்கே கேல்குலேட் பண்ணிங்கன்னா Mn என்னது? Mn is 7 electron. 7 plus carbonyl 5 carbonyl groups is 10 electrons plus 1 electron from bromine. This satisfies your 18 electron rule. So option A is the correct answer. Okay. Option A is the correct answer. ஸோ நீங்கள் அதே மாதிரி வந்து மிச்ச காம்பவுண்ட்ஸ்க்கு வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து கேல்குலேட் பண்ணிங்கன்னா திஸ் வில் பி இதில் வந்து டோட்டல் எலக்ட்ரான்ஸ் வந்து 32 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ 32 by 2 போட்டிங்கன்னா this is not equal to 18 electron. So this is not an correct answer. Likely இதில் வந்து பார்த்தீங்கன்னா this is your 17 electron system and this is your 33 electron system. So 33 and then எத்தனை மெட்டல் இருக்கு? 2 மெட்டல்ஸ் இருக்கு. டிவைட் பண்ணீங்கன்னா this is also not obeying the 18 electron rule. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா பேசிக்காக டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் பை நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் போட்டிங்கன்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு 18. அப்படி இருந்தால் தான் என்ன ஆகும்? திஸ் சாட்டிஸ்ஃபைஸ் யர் 18 எலக்ட்ரான் ரூல். ஓகே. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ செக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். This is from again GATE 2020. So 2019. நீங்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா the correct molecular representation of tungsten complex. இங்கே வந்து molecular representation என்னன்னு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோட டோட்டல் எலக்ட்ரான் கவுண்ட் என்னன்னு பார்க்கலாமா? ஓகே. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா நம்மளுக்கு வந்து டங்ஸ்டன் வந்து என்ன தெரியும்? இட்ஸ் அ 6 எலக்ட்ரான் டோனர் ப்ளஸ் வி ஹாவ் சம்
நம்மளுக்கு வந்து 2 சைக்ளோபென்டைல் குரூப்ஸ் இருக்கும். நான் I'll put it like Xன்னு போடுறேன். And then we have your carbonyl groups. So carbonyl group வந்து can donate 2 electrons. We have 2 groups. So this should follow, this should satisfy our 18 electron rule. So basically என்ன ஆகும்? 6 plus 4 is 10. So X will be 18 minus 10 electron, that is nothing but X வந்து என்னவா இருக்கணும்? 8 electrons வந்து இருக்கணும். அப்போ அப்படின்னா என்ன? உங்கள் 2 சைக்ளோபென்டனைல் குரூப்ஸ் இருக்குல்ல, 2 சைக்ளோபென்டனைல் குரூப்ஸ் வந்து இட் ஷுட் ஷேர் 8 எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் பண்ணணும். ஸோ எந்த மாதிரி ஷேர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீட்டா 5, நீட்டா 4, நீட்டா 4 வந்து பாசிபிள். பட் ஆனால் ஆப்ஷனில் வந்து நம்மளுக்கு நீட்டா 4 இல்லை. ஸோ வேறு எப்படி இருக்கலாம்? நீட்டா 3, நீட்டா 5 இருக்கலாமா? ஓகே, அதெல்லாம் வந்து பாசிபிள். ஏன்னா சைக்ளோபென்டினைல் குரூப்ன்றதுனால this 2 is the possible. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இங்கே வந்து கால்குலேட் பண்ணி பாருங்க. டங்ஸ்டன் இஸ் 7 ப்ளஸ் சைக்ளோபென்டினைல் குரூப்ல வந்து 3 இருக்கா. ஸோ திஸ் இஸ் 3 ப்ளஸ் அண்ட் தென் வி ஹாவ் 5 ப்ளஸ் அண்ட் தென் கார்பனைல் குரூப் 2 கார்பனைல் குரூப்ஸ் இருக்கு. ஸோ கால்குலேட் பண்ணிங்கன்னா, சாரி, tungsten is 6. 7 போட்டு வச்சிருக்கேன். Tungsten is 6. So 6 plus 3 is 9. 9 plus 5 is 14. 14 plus 4 is 18 electron. This satisfies your 18 electron rule. Next. இப்போ வந்து Wade's rule. ஸோ Wade's rule வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. திஸ் இஸ் ஃப்ரம் யோர் கேட் 2020. ஆல்மோஸ்ட் மொத்த Wade's ரூலுமே வந்து இந்த ஒரு கொஷின்லேயே வந்து நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, among the following the total number of species having nido structure. ஸோ இதில் வந்து எதெல்லாம் வந்து nido structures இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? B12. Wait a second. Okay, let B. So B12, H12, 2 minus கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? BNHN 2 minusனா this is your closo. Okay. BNHN 4 minus is your nido. Is your nido structure. And then BNHN 6 minus will be your arachno structure. So BNH12 வந்து என்னது? H12 2 minus. This is your closo structure. Okay. Next என்ன கொடுத்துருக்காங்க? நிக்கல். நிக்கல் காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. Ni5CO12 2 minus வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் இது வந்து கால்குலேட் பண்ணலாம். நிக்கல் வந்து எவ்வளோ எலக்ட்ரான் டொனேட் பண்ணும்? நிக்கல் will contribute 10 electrons. Nickel will contribute 10 electrons. 5 groups இருக்கிறதுனால 5 into 5 plus carbonyl can donate 2 electrons into 12 groups இருக்கா? ஓகே, 12 groups and sphere மேலே 2 charges இருக்கு plus 2. So total valence electron என்ன? 50 plus 24 plus 2. So total valence electron வந்து is 76. இங்கே நம்ம நெக்ஸ்ட் என்னது பார்க்கணும்னா வந்து மெட்டல் பாண்ட் ஆர்டர் பார்க்கணும். மெட்டல் பாண்ட் ஆர்டர். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குன்னா, நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் வந்து மோர் தென் 3ல இருக்குது. ஸோ அப்போ இது என்ன ஃபார்முலா ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் மைனஸ் n இன்டூ 12 டிவைடட் பை 2. இந்த ஃபார்முலா தான் வந்து ஃபாலோ பண்ணும். இப்போ நம்மளுக்கு டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன தெரியும்? 76ன்னு தெரியும். மைனஸ் n வந்து என்னது? 5 into 12 by 2, which is nothing but 76 minus 60 by 2, which is again 16 by 2 is nothing but 8. ஸோ இங்கே எத்தனை இருக்குது? மெட்டல் பாண்ட் ஆர்டர் வந்து டோட்டல் 8 வந்து பாசிபிள். ஸோ 8 வந்து நம்ம எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, n plus 3ன்னு எழுதலாம். ஸோ n வந்து அகெயின் என்ன? n is equal to number of metals. ஸோ மெட்டல் பாண்ட் ஆர்டர் வந்து 8ஆ? ஸோ அப்போ n வந்து என்னது? n வந்து 5ஆக இருந்தால் தான் வந்து கரெக்டாக இருக்குமா? இப்போ இங்கே என்ன சார்ஜில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, n plus 3 will be equal to 8.
ஸோ இத வந்து இதுக்கு வந்து மெட்டல் கிளஸ்டர்ஸ் அதாவது சாரி பாலி எலக்ட்ரான் கவுண்ட் படி பார்த்தீங்கன்னா, ஸோ வெயிட்ஸ் ரூல்ல வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்ல வந்து நம்ம வந்து டோட்டல் பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கவுண்ட் பண்ணலாம். அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ வந்து டிஃபைன் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் மெத்தட். இது வந்து போரோஹைட்ரைடு மெத்தட்ல வந்து இந்த மாரி சொல்லலாம். ஆர் நம்ம வேற எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 4n+2 டோட்டல் பேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 4n+2 இருந்தா இட் இஸ் க்ளோசோ. 4n+4 இருந்தா நீடோ. 4n plus 6 இருந்தா that will be your arachno. ஸோ அதே மாதிரி 4n plus 8 இருந்தா that will be your hypo. Okay, so this is for metal clusters. This is for metal clusters. So metal clusters வந்து இந்த மாதிரி வந்து எலக்ட்ரான் கவுண்ட் வச்சு சொல்லலாம். ஆர் போரோஹைட்ரேட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பாலிஹைட்ரேட் சிஸ்டம்ஸ் பாலி எலக்ட்ரான் சிஸ்டம்ஸ்க்கு வந்து என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா எந்த எந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா n+1 இருந்தால் your closure structure, n+2 is your nido, n+3 is your arachno, n+4 is your hypo, n+5 will be your clado. Okay, and then நம்ம வந்து n இருந்தா அது வந்து hyper closoன்னு சொல்லுவோம். n is nothing but your hyper closo, and n-1 இருந்தா அது வந்து என்ன சொல்லுவோம், சூப்பர் க்ளோசோன்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக உங்களோட வெயிட்ஸ் ரூலில் இருக்க எல்லா ஃபார்முலாவுமே வந்து இங்கே ஒரே கொஷனில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன இருக்குது, n+3. ஸோ n+3 இஸ் யுவர் அரேக்கனோ. ஸோ நிக்கல் வந்து என்னது, இட் இஸ் an அரேக்கனோ ஃபார்ம். இட்ஸ் an அரேக்கனோ ஸ்ட்ரக்சர். அண்ட் தென் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ ஐ டேக் அ நியூ ஸ்லைட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா C2B9H11 and then 2 minus வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா கார்பனை வந்து போரோஹைட்ரேட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ 1C ஒரு கார்பன் வந்து எதுக்கு ஈக்குவல்னா போரான் ப்ளஸ் ஹைட்ரஜனுக்கு வந்து ஈக்குவல். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ BH we have 2 and then B9H11 2 minus. So this can be rewritten as B9 plus 2 is 11 plus H 13. 2 minus எழுதலாமா, or இது வேற எப்படி எழுதலாம், B11 H11 4 minus எழுதலாமா. ஸோ என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்பியருக்கு மேலே தரும். ஆல்ரெடி ஸ்பியருக்கு மேலே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2 மைனஸில் இருக்குது. ஸோ திஸ் வில் பி கன்வெர்டட் டு B11 H11 4 minus. ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும், B11 H11 4 minus is your nido structure. So this is your nido. This is your nido structure. Next என்ன கொடுத்துருக்காங்க, rhodium complex கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா rhodium 6 and carbonyl 16 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், அகெயின் நம்ம வந்து total electrons வந்து calculate பண்ணலாமா. So rhodium will have 9 electrons, 9 into 6 plus 16 into 2. ஓகே, ஸோ இது வந்து total electrons வந்து calculate பண்ணுறோம். ஸோ total electrons எவ்வளோ வருது, 9 6 are 54. ஸோ 54 plus 16 12s are வந்து 16 2s are வந்து 32. ஸோ total will be 86 electron. 86 total valence electron. ஸோ அகெயின் அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா பாலிஎலக்ட்ரான் கவுண்ட் ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது 86 minus 12 into எவ்வளோ மெட்டல் இருக்குது, 6 மெட்டல் இருக்கா, 6 divided by 2, that is 86 minus 72 by 2, which is 14 by 2 will be equal to 7. ஸோ இங்கே வந்து பாண்ட் ஆர்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா it is 7. ஸோ n plus, ஸோ பேசிக்லி இங்கே நம்மளுக்கு நம்பர் ஆஃப் மெட்டல்ஸ் என்ன 6 இருக்குது. ஸோ 6 plus some x is equal to 7. ஸோ அப்போ என்னது, இது வந்து எப்படி எழுதலாம், ஆர் சாரி this can be written as n plus 1. So n plus 1
that is nothing but 6 plus 1 வந்து என்னது 7. ஓகே. ஸோ n plus 1 ஃபார்மில் இருக்குன்னு சொல்லலாமா? ஸோ n plus 1னா என்ன? இட்ஸ் your closure. This is your closure structure. ஓகே. And then என்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆஸ்மியம் காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஓ ஆஸ்மியம் 6 அண்ட் தென் கார்பனைல் வந்து 20 கொடுத்துருக்காங்க. லெட் மீ செக். கார்பனைல் வந்து 20 கொடுத்துருக்காங்க. அகெயின் இங்கே வந்து நீங்கள் வந்து டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் கவுண்ட் பண்ணீங்கன்னா this will be 88. ஸோ ஆஸ்மியம் வந்து என்னது உங்களோட அயன் ஃபேமிலி, திஸ் வில் ஹாவ் 8 எலக்ட்ரான்ஸ். ஸோ இதோட டோட்டல் வேலன்ஸ் எலக்ட்ரான் வந்து 88 இருக்கும். ஸோ பாலி எலக்ட்ரான் கவுண்ட்டில் பார்த்தீங்கன்னா 88 மைனஸ் 72 divided by 2, this will be again coming out to be bond order வந்து will be equal to 8. bond order வந்து 8 இருக்கும். ஸோ அந்த 8 வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? 6 plus 2ன்னு சொல்லலாமா? will be equal to 8. So this is in the form n plus 2 formல இருக்கா? So n plus 2னா என்னது? It's your nido structure. It's your nido structure. And then என்ன கொடுத்துருக்காங்க? B5H11. So B5H11. ஸோ அது எப்படி எழுதலாம்? B5H5 6 மைனஸ் எழுதலாமா? திஸ் இஸ் your arachno structure. arachno structure. And then என்ன கொடுத்துருக்காங்க? B6H10. ஸோ B6H10. ஸோ B6H10னா எப்படி எழுதலாம்? B6H10 H6 4 மைனஸ்னு எழுதலாமா? ஸோ திஸ் வில் பி யுவர் nido structure. ஸோ இங்கே கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? the total number of species having nido structureன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன ஸ்பீஷீஸ் இருக்கு? ஸோ திஸ் இஸ் your closest structure, no. Nicholas arachno, no. And then comes your and then நம்மளுக்கு என்ன தெரியும்? This is also not your nido structure. This is nido structure. B6H10 வந்து it's a nido structure 1. And then என்ன இருக்கு? நம்மளோட osmium complex. Osmium complex follows nido structure and then your carbon. So this is your nido structure and this is also your nido structure. So total எத்தனை nido structures இருக்கு? 3 species is having nido structure. So answer is 3. Okay. Yeah. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து ஐசோலோபாலிட்டியை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஐசோலோபல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ் ஹேவிங் சிமிலர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் சிமிலர் எலக்ட்ரான் கிளவுட் அந்த மாதிரி இருந்தால் அதை வந்து என்ன சொல்லுவோம்? நம்ம வந்து ஐசோலோபல்னு வந்து சொல்லுவோம். ஸோ ஐசோலோபல் ஃப்ராக்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் கூடவும், அதாவது உங்கள் டிரான்சிஷன் மெட்டல் வந்து ஸோ பேசிக்காக ஐசோலோபல் வந்து ஐசோலோபல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு டினோட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல் ஃப்ராக்மெண்ட்ஸை வந்து டிரான்சிஷன் மெட்டல் ஃப்ராக்மெண்ட்ஸ் கூட வந்து ரிலேட் பண்ணுவோம். டிரான்சிஷன் மெட்டல் ஃப்ராக்மெண்ட்ஸ் இஸ் ரிலேட்டட் டு யுவர் மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ் கூட வந்து ரிலேட் பண்ணுறது தான் வந்து ஐசோலோபல். ஸோ இது பேஸ்டாக தான் வந்து மோஸ்ட்டாக நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ ஐசோலோபாலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அபவுட் தி ஃப்ரண்டியர் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ். என்னன்னா உங்கள் டிரான்சிஷன் மெட்டலில் இருக்க மெட்டல்ஸும் மெயின் குரூப் எலிமெண்ட்ஸும் என்ன ஆகும்னா திஸ் வில் ஷோ சிமிலர் ஆர் சேம் ஃப்ரண்டியர் மாலிகுலர் ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். ஓகே. அண்ட் தென் அப்படின்னா என்ன ஆகும்? தேல் ஹாவ் ஆல்மோஸ்ட் சேம் ஆர் சிமிலர் எனர்ஜி அண்ட் ஷேப் எல்லாமே வந்து என்ன ஆகும்னா சிமிலராக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்வோம்னா வந்து ஐசோலோபாலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ லெட்ஸே இப்போ நம்ம வந்து 14 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் டிரான்சிஷன் மெட்டலில் வந்து 14 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா ஸோ மெயின் குரூப்பில் வந்து திஸ் வில் பி சிமிலர் டு யுவர் 4 எலக்ட்ரான் சிஸ்டம்க்கு சிமிலராக இருக்கும். ஸோ ஐசோலோபலை வந்து இந்த மாதிரி டபுள் ஹெட்டட் ஆரோவில் மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து கார்பன் குரூப் எடுப்போம், CH எடுப்போம். ஸோ கார்பனோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? 4. இங்கே வந்து ஒரு பாண்ட் தான் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆகும்? திஸ் கேன் ஆக்சுவலி ஹேவ் 1 இந்த மாதிரி எக்ஸிஸ்ட் ஆகுமா? ஸோ இது என்னது? திஸ் இஸ் யுவர் 5 எலக்ட்ரான் மெயின் குரூப் எலிமெண்ட். ஸோ அதோட டிரான்சிஷன் மெட்டல் ஃப்ராக்மெண்ட் என்ன? 15 எலக்ட்ரானா? ஸோ 15 எலக்ட்ரான் எந்த ஸ்பீஷீஸ், எந்த மெட்டல் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்பரஸ் மெட்டலில் வந்து 15 எலக்ட்ரான்ஸ் இருக்கும்.
ஸோ phosphorus is your 15 electron element. ஓகே, ஸோ இங்கே வந்து எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர்? அப்போ ஃபாஸ்பரஸில் வந்து நோன் பேர் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ திஸ் வில் பி எக்ஸிஸ்டிங் லைக் திஸ். ஸோ இந்த மாதிரி சிமிலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் சிமிலர் எனர்ஜி லெவல்ஸ் இருக்கிறதுனால திஸ் இஸ் கால்ட் ஐசோலோபல் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஸோ இது பேஸ்டாக வந்து நிறைய கொஷின் கேட்பாங்க. ஒன் சச் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெட்ஸ் சே ஒரு கொஷின் பார்க்கலாம். இப்போ வந்து let me write the question among the following. இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஸோ இப்போ வந்து என்னன்னா கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதெல்லாம் வந்து ஐசோலோபாலிட்டி வந்து ஃபாலோ பண்ணுதுன்னு பார்க்கணும். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னன்னு வந்து பார்க்கணும். we have our 4 option. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா CH is isolobal to CH is isolobal to cobalt carbonyl CO3. and then option B என்னன்னு பார்த்தீங்கன்னா CH2 is isolobal to nickel 3 carbonyl compound. and option C என்னன்னா CH is isolobal to your FeCO4. and then D option வந்து பார்த்தீங்கன்னா CH2 is isolobal to MnCO4. ஸோ இதில் வந்து எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. லெட் மீ யூஸ் அ டிஃப்ரெண்ட் பென். ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ என்ன தெரியும்? CHனா என்னது? CH is your carbon வந்து 4 electron, hydrogen will have 1 electron, so this is your 5 electron. so CH is your 5 electron. ஓகேவா? இங்க என்ன மெட்டல் ஃப்ராக்மெண்ட் கொடுத்துருக்காங்க? கோபால்ட் அண்ட் கார்பனைல் கொடுத்துருக்காங்க. ஸோ கோபால்ட்டோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன? 9 வேலன்ஸ் எலக்ட்ரான். அண்ட் கார்பனைல் வந்து என்னது? கேன் டொனேட் 2 electron. 2 into 3 is 6. So 9 plus 6 is your 15 electron. Okay. So CH is isolobal to your carbon cobalt CO3. Okay. So option A is correct. Next என்ன கொடுத்துருக்காங்க? CH2. So CH2னா என்ன? again carbon வந்து 4 electron, hydrogen 2 இருக்கிறதுனால 4 plus 2 is 6 electron. ஓகேவா? இங்க என்ன இருக்கு? நிக்கல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ நிக்கல் வந்து என்ன தெரியும்? நிக்கல் இஸ் 10 electron system. நிக்கல் has 10 valence electron. plus carbonyl வந்து 3 carbonyl groups இருக்கிறதுனால plus 6. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் your 16 electron. ஸோ CH2 is isolobal to NiCO3. Next என்ன கொடுத்துருக்காங்க? CH. Again CH is isolobal to FeCO4 நான்னு கேட்டிருக்காங்க. ஸோ CH நம்மளுக்கு என்ன தெரியும்? is a 5 electron. again இங்க என்ன கொடுத்துருக்காங்க? iron. iron வந்து என்னது? iron has a 8 valence electron. 8 plus carbonyl என்னது? 2 into 4. So this will be equal to 8 plus 8 will be equal to 16 electrons. ஓகேவா? ஸோ என்ன தெரியும்? 5 electron is not isolobal to 16. ஸோ ஆப்ஷன் C cannot be the answer. ஸோ ஆப்ஷன் Dல என்ன கொடுத்துருக்காங்க? CH2. CH2னா என்ன? It's your 6 electron. Is your 6 electron. இங்க என்ன காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க? மேக்னஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ மேக்னஸ்னா என்னது? இட்ஸ் அ 4s2 3d5. ஸோ 7 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 4 கார்பனைல் குரூப்ஸ். அப்படின்னா 8. ஸோ 7 plus 8 is 15 electrons. So again this is not isolobal. So option A and B is the correct answer. So இந்த மாதிரி வந்து ஐசோலோபாலிட்டியில இருந்து வந்து question கேட்பாங்க. ஸோ லைக் கேட் 2024ல இந்த டாபிக்ல இருந்து கொஷின் கேட்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, யா. ஸோ இதோட வந்து நம்ம இந்த டாபிக் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வில் சி ஆர்கானோமெட்டாலிக் ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம வந்து பார்ட் 2ல வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்கானோமெட்டாலிக் ரியாக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணலாம்? பார்ட் 2ல வந்து பார்க்கலாம். ப்ளீஸ் டூ செக் பார்ட் 2. ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஆர் இதில் டவுட் இல்லாமல் உங்களுக்கு ஜென்ரலாகவே வந்து வேறு ஏதாச்சும் கொஷின்ஸா ஆர் இன் ஜென்ரல் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் யூ கேன் லிட்ரலி ஆஸ்க் மீ. யூ கேன் டெக்ஸ்ட் மீ ஆல்சோ. திஸ் இஸ் ஆர் வாட்ஸ்அப் குரூப் கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஆர் யூ கேன் ஜாயின் அவர் டெலிகிராம் குரூப் ஆல்சோ. ஓகே,
Please ask your doubts. Okay, thank you.